ஹலோ வியூவர்ஸ். வங்கதேசத்துல மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைஞ்சு நாட்டுல வன்முறை பரவிய நிலையில பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. 76 வயதாகும் ஹசீனா ஹெலிகாப்டர்ல நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு வருது. இந்த நிலையில தலைநகர் டாக்காவில் இருக்க ஷேக் ஹசீனாவுடைய அதிகாரப்பூர்வ குடியிருப்ப ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் சூழ்ந்திருக்காங்க. இது காலம் வரைக்கும் இந்த நாட்டுல நீண்ட வருட காலம் பிரதமர் நாற்காலியில அமர்ந்திருந்த ஹசீனாவின் ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வங்கதேசத்தின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்தியதாக கூறப்பட்ட ஹசீனாவின் ஆட்சியில கடந்த சில ஆண்டுகளாகவே ஜனநாயகம் நசுக்கப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. சரி, யார் இந்த ஷேக் ஹசீனா? இவங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஷேக் ஹசீனா 1947ஆம் ஆண்டு கிழக்கு வங்கத்துல இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்த ஹசீனாவின் ரத்தத்திலேயே அரசியல் ஊறி இருந்திருக்கு. தேசியவாத தலைவரான ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்ததால வங்கதேசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அவர்தான் நாட்டுடைய முதல் அதிபராகவும் இருந்திருக்காரு. இந்த காலகட்டத்துல டாக்கா பல்கலைக்கழகத்துல பயின்ற ஹசீனா மாணவர் தலைவராக நற்பெயரை பெற்றிருந்திருக்காங்க. அந்த இடத்துல 1975ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ராணுவ ஆட்சி கவிழ்ப்புல ரஹ்மான் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பலரோட வச்சு கொல்லப்பட்டாரு. ஹசீனாவும் அவருடைய தங்கையும் அப்போ வெளிநாட்டுக்கு பயணம் சென்றிருந்ததால இருவருமே உயிர் தப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுல சில காலம் வாழ்ந்ததுல ஹசீனா 1981ஆம் ஆண்டு வங்கதேசத்துக்கு திரும்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையின் அரசியல் கட்சியான அவாமி லீகின் தலைவராகி இருக்காங்க. ஜெனரல் யஷ்வந்தின் ராணுவ ஆட்சியின் போது ஜனநாயகத்துக்கு ஆதரவா பிற அரசியல் கட்சிகளோட கைகோர்த்து வீதி போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாங்களாம். ஹசீனா ரொம்ப சீக்கிரமாவே நாட்டுடைய மிக முக்கியமான நபரா மாறி இருக்காங்க. முதலா 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க இவங்க. அப்போ இந்தியாவுடைய நீரை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்துக்காகவும் வங்கதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில பழங்குடி கிளர்ச்சியாளர்களுடன் ஏற்படக்கூடிய அமைதி ஒப்பந்தத்துக்காகவும் வெகுவாக பாராட்டப்பட்டிருக்காங்க. அதே நேரம் ஹசீனாவின் அரசாங்கம் பல ஊழல் மிகுந்த வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதாகவும் இந்தியாவுக்கு அதிகமா அடிபணிந்து போவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு ஹசீனாவின் கூட்டாளியா இருந்து பின் எதிரியா மாறிய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேகம் கலீடா ஜியா கிட்ட இவங்க தோல்வி அடைகிறாங்க. அரசியல் பின்புலம் கொண்ட இரு சக்தி வாய்ந்த பெண்மணிகள் 3 சதாப்த காலமாக வங்கதேச அரசியல்ல ஆதிக்கம் செலுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல், பேருந்துல குண்டுவெடிப்பு, காணாமல் ஆக்கப்படுவது, சர்வதேச கொலைகளுக்கு காரணமா அமைஞ்சது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2009ஆம் ஆண்டு ஹசீனா பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனா இடைப்பட்ட காலத்துல எண்ணற்ற கைதுகளையும் சந்திச்சிருக்காங்க. பல கொலை முயற்சிகளையும் கடந்து வந்திருக்காங்க ஹசீனா. அந்த மாதிரியாக 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை முயற்சி ஒண்ணுல அவங்களுடைய கேட்கும் திறன் பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. நாடு கடத்தும் முயற்சியில இருந்தும் கூட பல முறை ஹசீனா தப்பிச்சிருக்காங்க. பல ஊழல் வழக்குகளும் இவங்க மேல போடப்பட்டிருந்திருக்கு. முஸ்லிம்கள் அதிகம் கொண்ட நாடான வங்கதேசம் உலகின் மிகவும் ஏழை நாடுகள்ல ஒண்ணா இருந்திருக்கு. ஆனா 2009ஆம் ஆண்டு ஹசீனாவின் ஆட்சியில நாடு பெரும் பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கு. இப்போ பிராந்தியத்திலேயே மிக வேகமாக பொருளாதார வளர்ச்சியை காணும் நாடாக வங்கதேசம் மாறியிருக்கு. இந்தியாவை காட்டிலும் கூட வேகமாக வளரும் பொருளாதார நாடா வங்கதேசம் உருவெடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். வங்கதேசத்துல கடந்த 10 ஆண்டுகள்ல தனிநபர் வருமானம் மட்டும் பாத்தீங்கன்னா 3 மடங்கா உயர்ந்திருக்கு. 20 ஆண்டுகள்ல 2 கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து வெளியேறியுள்ளதாக உலக வங்கி தெரிவிச்சிருக்கு. இந்த வளர்ச்சிகள் பெரும்பாலும் ஆடை தயாரிப்பு தொழிலால வந்தது அப்படின்னும் தெரிவிக்கப்படுது. வங்கதேசத்தின் ஏற்றுமதியில இது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கடந்த சில ஆண்டுகள்ல ஆசியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இவங்க ஏற்றுமதிக்கான சந்தையையும் விரிவுபடுத்தி இருக்காங்க. நாட்டின் சொந்த நிதி, கடன்கள் மற்றும் வளர்ச்சிக்காக கிடைக்கப்பெற்ற உதவிகளை வச்சு ஹசீனா பல கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொண்டிருக்காங்க. அதுல கங்கை நதிக்கு குறுக்கே 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல பாலம் கட்டும் திட்டமும் ஒண்ணு. தற்போது நடக்கக்கூடிய போராட்டம் தான் ஆட்சிக்கு வந்ததிலேயே ஹசீனா சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அது மட்டும் இல்ல, 15 ஆண்டு காலமா ஹசீனா பிரதமர் பதவியில நீடிச்சிருக்காங்க. அவர் பதவி விலக கோரி எதிர்ப்புகள் எழுந்தாலும் கூட ஹசீனா எதுக்குமே செவி சாய்க்கலையாம். அவருக்கு எதிரா போராடியவர்களை ஹசீனா பயங்கரவாதிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பயங்கரவாதிகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க ஆதரவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹசீனா. பொதுத்துறை பணிகள்ல அரசு கொண்டு வந்த இட ஒதுக்கீட்டை எதிர்க்க தொடங்கிய மாணவர்கள் போராட்டம் இப்போ அந்த நாட்டுடைய அரசுக்கே எதிரான போராட்டமா மாறி இருக்கு. லாக்டவுன் டைம்ல வங்கதேசத்துல விலைவாசி எல்லாமே ஏறி இருந்திருக்கு. பணவீக்கம் விண்ணை தொட்டு இருக்கு. அந்நிய செலவாணி கையிருப்பு ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு கடன்கள் எல்லாமே இருமடங்கு ஆகி இருக்கு. இது ஹசீனா அரசுடைய தவறான நிர்வாக திறமையை காட்டுது. இதனால ஏற்பட்ட சிக்கல் தான் இது அப்படின்னும், நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சியால ஹசீனாவுக்கு நெருக்கமான அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவங்க மட்டுமே அதிகமான பயன் அடைஞ்சாங்க அப்படின்னும் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா தாறுமாறா ஹசீனாவை தாக்கிட்டு வராங்க.
ஆனா எது எப்படியோ ஷேக் ஹசீனாவுடைய இத்தனை கால சதாப்த ஆட்சி அப்படிங்கிறது இந்த மாணவர்கள் போராட்டம் மூலியமா முடிவுக்கு வந்திருக்கு இன்னைக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போராட்டத்தை பத்தியும் ஷேக் ஹசீனா பண்ணினது கரெக்டா இல்ல தப்பாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.